அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டேவிட் சுபாஷ் சந்திரன். நான் வாணியம்பாடி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பெருமாள்பேட்டை என்ற இடத்துல சரணாலயம் ட்ரஸ்ட் கருணை இல்லம் என்ற பெயரில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் இல்லம் அமைத்து கடந்த 2000ஆவது ஆண்டிலிருந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறேன். முதல்ல இந்த இல்லத்தை ஸ்டார்ட் பண்ண அப்போ 5 குழந்தைகளோடு இந்த இல்லம் துவங்கினது. முறைப்படி 2008 பதிவு செய்யப்பட்டு அரசாங்க அனுமதியோடு ஆண்டுக்கு 5 ஆதரவற்ற குழந்தைகளை எடுத்து படிக்க வைத்து அவர்களுக்கு கல்வியும் வளர்ச்சியும் கொடுத்து அவர்கள் கல்வி பயின்ற பிறகு 18 வயது பூர்த்தியான பிறகு அவர்களுக்கு வாழ்க்கை துணையோ வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் தனித்து வாழும்படியான சூழலை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். குழந்தைகள் மாத்திரம் இல்லாமல் முதியோர்களும், ஆதரவற்ற குழந்தைகள் மாத்திரமில்லை, ஆதரவற்ற முதியோர், சாலையில் கிடக்கிற மக்களை எடுத்து பராமரிக்கிறோம். குறிப்பா எப்படின்னா, இந்த 35 குழந்தைங்க இருந்தபோது அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு சாப்பாடு மீதமாயிடும். அந்த மீதமான உணவை சாதம், சாம்பார், ரசம்லாம் ஒன்றா பிசைஞ்சு ஒரு கவரில் எடுத்துட்டு இந்த பிரிட்ஜு கீழே சாலையில் படுத்து கிடக்கிற மக்களை தேடி நான் போனேன். அப்படி போகிற இடத்துல ஒரு பாட்டி ரயில்வே ஸ்டேஷன் படிக்கட்டு கீழே எலியும் கடிச்சிட்டு புழு மேய்ஞ்சிட்டு மரணப்படுக்கையில் இருந்தாங்க. அவங்கள கொண்டு வந்து நம்முடைய இல்லத்தில் வச்சு குழந்தைங்களுக்கு மத்தியில் வச்சு பராமரிச்சிருந்தேன். அப்படி இருக்கிற போது அந்த தாயார் 3 நாளைக்கு பிறகு நல்ல நாற்றம் எடுத்து முடியாம அவங்க இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு ஏன் அந்த முதியோர்களுக்கும் ஒரு இல்லத்தை துவங்கக்கூடாதுன்ட்டு துவங்கினது தான் ஆதரவற்ற முதியோருக்கான இல்லம். இப்போ கிட்டத்தட்ட 356 பேர் இந்த இல்லத்துல இன்னைக்கு இருக்கிறாங்க. கடந்த 2000ஆவது ஆண்டிலிருந்து இதுவரையிலும் 1850க்கும் மேற்பட்ட முதியோர்களையும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களையும் சாலையிலையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் பேருந்து நிலையங்களிலிருந்து மீட்டு கொண்டு வந்து அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களை நம்முடைய இல்லத்துல வச்சிருக்கிறோம். 400க்கும் மேற்பட்டோரை அவங்க வீடுகளுக்கு அனுப்பியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 436 பேர் இன்னும் இறந்திருக்கிறாங்க. அவர்களை முறைப்படி அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திட்டு அடக்கம் பண்ணிட்டு இறப்பு சான்றிதழ் வாங்கி நாங்கள் பராமரித்து கொண்டு வரோம். இந்த இல்லத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி முடிந்த பிறகு அவங்களுடைய அந்த 18 வயது பூர்த்தியான பிறகு திருமண காரியங்களையும் நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். இதுவரை 14 பிள்ளைகளுக்கு திருமணத்தையும் செய்து வைத்திருக்கிறோம். எங்கள் சேவையை பாராட்டி LIC கிட்டத்தட்ட 18,75,000 ரூபாயத்தில் இந்த கட்டிடத்தை கொடுத்தாங்க. அதன் பிறகு அரசாங்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு விருது, சிறந்த சேவைக்கான விருது, சிறந்த நிறுவனத்துக்கான விருது, இப்படி JCCலேருந்து, தொண்டு நிறுவனங்களிடமிருந்து, NDSO மூலமாக, அப்புறம் செட்டிநாடு மருத்துவ குழுமத்தின் மூலமாக பல விருதுகளை இந்த நிறுவனத்திற்கும் எங்களுக்கும் வழங்கியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் ஒரு முறை எங்களுடைய இல்லத்தை பார்வையிட்டு எங்கள் குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் உங்களுடைய மேலான உதவிகளை செய்யும்படி மிக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.